அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு 3733வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி ஃபல் அமீருல்லதி அலன் நாஸி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி வர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும் வல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வஹிய மஸ்ஊலுன் அன்ஹும் வல் அப்து ராயின் அலா மாலின் சய்யிதிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு அலா ஃபகுல்லுக்கும் ராயும் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளே. அந்த பொறுப்புகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் நாளை மறுமையில். ஆட்சி தலைவர் அல்லது ஒரு முத்தவல்லி அல்லது ஒரு ஜமாத் தலைவர் அல்லது அந்த ஊரினுடைய இமாம் அல்லது வேறு யாருவாக இருக்கட்டும், ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் பொறுப்புதாரி ஆவார். அவர் தம் கீழுள்ள குடிமக்கள் குறித்து, தனக்கு கீழுள்ள ஆட்சி அதிகாரத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும், அவர் விசாரிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மேலும் 2-3 படித்தரங்களையும் பொறுப்புதாரிகளை பற்றியும் சொல்வார்கள். மேலும் தான் குடும்பத்தாருக்கு ஒரு ஆண் பொறுப்புதாரி ஆவான். தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகள் குறித்து, பெற்றோர் குறித்து ஒரு ஆண்மகன் பொறுப்புதாரியாக்கப்பட்டால் அவனும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறான். அவனும் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும். மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்துக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறாள். அந்த தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எப்படி பொறுப்புகளாக விசாரிக்கப்படுமோ அதுபோன்று மனைவியும் தன்னுடைய கணவனை குறித்து, தான் பெற்ற பிள்ளைகள் குறித்து அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு பணியால் தன் உரிமையாளரின் சொத்திற்கும் பொறுப்பாளியாக இருக்கிறார். அந்த சொத்தை குறித்து, உனக்கு ஒரு அமீராக உனக்கு ஒரு தலைவரை தந்தேன், அவரும் கேள்வி கேட்கப்படுவார், கணவரும் கேள்வி கேட்கப்படுவார், மனைவியும் கேள்வி கேட்கப்படுவார். மேலும் ஒரு அடியான், ஒரு அடிமையோ அல்லது ஒரு கடையில வியாபாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் அவருடைய உரிமையாளருடைய செல்வத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். அவரும் அது குறித்து அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு மேலும் இறுதியாக சொன்னார்கள், அலா ஃபகுல்லுக்கும் ராயும் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் ராயத்திஹி. அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மறுமையிலே நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கும் பொழுது நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 3733வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு பொறுப்புகளை யாருவெல்லாம் கேட்டு பெறுகிறோமோ, அது வேற சப்ஜெக்டாக இருந்தாலுமே இந்த பொறுப்பு வரும்பொழுது அதையும் பேசித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்பொழுது நமக்கு பொறுப்பு நம்மை தேடி வருகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியும் கூடவே சேர்ந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பொறுப்புதாரி அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறார், சொத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார், ஜமாத் நிர்வாகத்திற்கு அல்லது அந்த ஜமாத் உட்பட்டவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்பாளியாக இருக்கிறார் என்ற ஹதீஸ் மிக சஹீஹான ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸை குறித்து நிறைய தஃப்சீர் விளக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, அருமையானவர்களே, இதில் விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு அந்த பொறுப்பு நம்மிடத்திலே வந்துவிட்டால் அது ஒரு தலக்கணமாகவோ, ஒரு சிலர்கள், எல்லாவற்றையும் நாம் சொல்லவில்லை, சில சகோதரர்கள் பொறுப்பே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும், என்னுடைய கதியே எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, நான் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்றாவிட்டால் நான் கைசேதத்திற்கு உள்ளாக்கப்படுவேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பொறுப்பு குறித்து அவர் விசாரிக்கப்படும் பொழுது அது சரியான நீதமாக அவர் இருக்க வேண்டும். உலக நடைமுறை வழக்கங்களிலே அவர் நீதமாக, யாரும் எனக்கு வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவனிடத்திலே காசு இருக்கிறது, இவன் பணக்காரனாக இருக்கிறான், இவன் ஏழையாக இருக்கிறான் என்று பிரித்து பார்த்து நாம் அந்த பொறுப்பிற்கு உடன்படாமல் நாம் மாறு செய்வோமையானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் முனாஃபிக். இந்த முனாஃபிக் எப்படிப்பட்ட நிலையிலே நாளை மறுமையிலே நரகத்தினுடைய விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்தினுடைய பாதாள படுகுடியிலே கடைசியாக, இறுதியாக அடிப்பகுதியிலே இருப்பான் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு யாராருக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாராருக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை சரிவர நாம் செய்து வாழ்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பை தந்துள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.